السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على السلام حي على السلام على الفلاح على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله تعالى بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العظيم. وقال الله تعالى أيضا ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل وأولئك هم المهتدون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله تعالى مساجدها وأبغض البلاد إلى الله تعالى أسواقها. وقال نبينا صلى الله عليه وسلم يقول من بنى مسجدا يذكر له فيه اسمه بنى الله له بيتا في الجنة. وقال نبينا صلى الله عليه وسلم سيد القوم في السفر خادمهم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திரு பொருத்தத்தை கொண்டு ஆர்வம் செய்கின்றேன். அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் என்று உள்ளத்தால் உறுதி பூண்டு நாவினால் சான்று பாருகின்றேன். அன்னல் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்துயர்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஊன்கள் மற்றும் கயாமத்து நாள் வரை இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் உண்டாவதாக. இஅ்திகாஃப் எனும் நியத்தோடு புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக எந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்கள் அத்துணையிலும் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக எந்த விடயங்கள் எல்லாம் விட்டு விலகி தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்கள் அத்துணையையும் எம் வாழ்க்கையை விட்டும் தவிர்ந்து விலகி நடக்குமாறு அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஈருலகிலும் சுபிட்சமான சந்தோஷமான நிம்மதியான கண்ணியமான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் எம் வாழ்க்கையை தக்வாவின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் வாழ்வதற்காக வேண்டி உலகத்தில் அவனுக்கு அனைத்து விதமான ஜீவராசிகளையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். விச ஜந்துக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஊர்வனங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, மரங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தண்ணீரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹு தஆலா மனிதனுக்காக படைத்திருக்கின்றான். ஆனால் இந்த மனிதனை அல்லாஹு தஆலா எதற்காக படைத்திருக்கிறான் என்று சொன்னால், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு என்று நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆக மேலானவர்களே, அல்லாஹு தஆலா எங்களை படைத்திருக்கின்றான், அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவன் எவ்வாறு வாழ சொல்லியிருக்கின்றானோ அதன் பிரகாரம் வாழ வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா மனித வர்க்கங்களாகிய எங்களையும் ஜின் வர்க்கங்களையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். ஆக மேலானவர்களே, மனிதன் வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவனுக்கு அத்துணை விடயங்களையும் செய்து கொடுத்திருக்கின்றான். மழை வந்தால் மழையில் இருந்து நிறையாமல் இருப்பதற்காக அவனுக்கு வீடு வாசல்களை அல்லாஹு தஆலா அமைத்துக் கொடுத்திருக்கின்றான். அது மனிதனுடைய வாழ்க்கைக்காக வேண்டி. ஆனால் அல்லாஹு தஆலா உலகத்துல அல்லாஹு தஆலாவுக்காக அமைத்திருக்கின்றான் ஒரு மாளிகை என்று சொன்னால் அது பள்ளிவாசலை அடித்து மிக ஆகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸே குத்ஸில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலாக்கு உலகத்தில் மிக விருப்பமான இடம், அல்லாஹ் தஆலாக்கு மிக கண்ணியமான உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அஹப்புல் பிலாதி இலல்லாஹி தஆலா மஸாஜிதுஹா, அல்லாஹ் தஆலா அவனுடைய மஸ்ஜிதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வஅபகலுல் பிலாதி இலல்லாஹி தஆலா அஸ்வாகுஹா, அல்லாஹ் தஆலாவுக்காக மிக வெறுப்பான மிக கேவலமான ஒரு இடமாக இருந்தால் கடை வீதியாகவும் பஜாராகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. மேலானவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய அந்த புனிதமான இடத்தை எவ்வாறு நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், அதற்கு தலைமைத்துவம் வைத்தால் அந்த தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த தலைவரோடு அவர்களுக்கு உதவி புரிவதற்காக வேண்டிய செயலாளர்கள் நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடிய அந்தஸ்துகளை அல்லாஹு தஆலா கொடுத்தால் அந்த அந்தஸ்துகளை எவ்வாறு அவர் எடுத்து நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஹஜ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா அழகிய முறையில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய பள்ளியை நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுடைய பள்ளியை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த நிர்வாகிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா அருள்மலையில் கூறுகின்றான், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்க வேண்டும் என்றால் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், மன் ஆமன பில்லாஹ், யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றார்களோ, ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இன்னும் மறுமை நாளை நம்பிக்கை வைத்து அகாமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையும் நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுக்கின்றார்களோ, அதே போன்று வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அவர்கள் நீதியை சொல்வதற்கு பள்ளிவாசலுக்கு மக்கள் வருகின்றார்கள் இல்ல, பள்ளிவாசல் பக்கம் மக்கள் பார்வையிடுகிறார்கள் இல்ல, பள்ளிவாசலை ஏதோ வைத்திருக்கின்றான் என்ற நோக்கத்துல இந்த தலைவராக இருந்தாலும் சரி, அந்த பள்ளியிலே நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்வதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், மேலான அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் பயப்பட மாட்டார்கள். எங்க பேச வேண்டுமோ அங்க பேசுவார்கள், எந்த இடத்துல மனிதர்களுக்கு சுட்டி காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல சுட்டி காட்டுவார்கள். அப்படியாப்பட்டவர்கள் தான் பள்ளியை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள் என்று உலாயிக ஐயக்கூன மினல் முஹ்ததீன், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தான் நிச்சயமாக நேர்வழி பெற்று அந்த நேர்வழிக்கு இருப்பதற்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுகிறான். ஆக மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையான குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தலைமைத்துவம் எவ்வாறு இருக்க வேண்டும், தலைமைத்துவத்துக்கு கீழ் அதற்கு கட்டுப்படக்கூடிய மனிதர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்,
என்பதை எல்லாம் அல்லாஹு தஆலா அழகிய முறையில் தெரிவிக்கின்றான். நாம் இன்று எம்முடைய உள்ளத்தில் கையெழுத்துக் கொண்டால், கையை வைத்து பார்த்தால், நாம் இன்றைக்கு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுகின்றோமா? எங்களுக்கு மேலாக ஒரு தலைவர் இருந்தால் அந்த தலைவருக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோமா? இல்லை. மேலானவர்களே, நான் என்ன செய்கின்றோம்? எங்களுக்கு சாதகமான முறையில ஒரு தலைவர் எங்களுக்கு சாதகமான முறையில நடந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு நான் என்ன செய்யறோம்? நாங்க சல்யூட் போட்டு போறோம். ஆனால் எங்களுக்கு பாதகமான முறையில ஒரு தலைவர் அவர் செஞ்சிட்டாருன்னு சொன்னா நாம் என்ன செய்வோம்? இந்த தலைவர் சரியில்ல, இந்த நிர்வாகிகள் சரியில்ல, இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய முறைகள் சரியில்ல, இந்த பள்ளிக்கு இருக்கக்கூடிய தலைவர் சரியில்ல என்று எல்லாம் நாம் என்ன செய்வோம்? மக்களுக்கு மத்தியில, ஊர் மக்களுக்கு மத்தியில வதந்திகளை கிளப்பி அந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நல்லெண்ணங்களை எல்லாம் கெடுத்துக் கொண்டு நாங்கள் சுற்றி கொண்டிருக்கின்றோம். ஏன்? எங்களுக்கு அவர் சார்பாக பேசல, எங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணல. இதனால நாங்கள் என்ன செய்யறோம்? அந்த பள்ளியில நிர்வகிக்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹுக்கு விருப்பமான இடம் அஹப்புல் பிலாதி இலல்லாஹி தஆலா மசாஜிதுஹா, அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடம் இந்த பள்ளியாக இருக்கின்றது. ஆனால் இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் நல்ல முறையில் இருந்தால், ஆனால் இவர்கள் மக்கள் சொல்கின்றார்கள் எனக்கு சார்பாக இவர் பேசல, அதனால அவர் சரியில்லை. மேலானவர்களே, தலைவர்கள் மட்டுமல்ல, அதுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமல்ல பள்ளியை பராமரிப்பது, அதற்கும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். உலகம் அழியிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், சயதி அலன் நாஸி ஸமானுன், உலகம் அழியிற நேரத்தில் ஒரு காலம் வரும். எப்படி என்று சொன்னால், வஸாதல் கபீலத்து ஃபாஸிகுஹும், வஸாதல் கபீலத்து ஃபாஸிகுஹும், என்ன செய்வாங்க? பள்ளியில நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்ன செய்வாங்க? நல்லவர்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டு கெட்டவர்களை தேர்ந்தெடுக்க பார்ப்பாங்க. மக்கள் எல்லாம் கெட்ட மக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய, அவர்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய மக்கள் எல்லாம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதே போன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகான ஸஈமுல் கௌம் அர்தலஹும், நல்லவர்கள் இருந்தார் என்று சொன்னால், நல்ல முறையில நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகள் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த மக்களை எல்லாம் தாழ்த்தி விட்டு கெட்டவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? பள்ளிக்கு தலைவர்களாக நியமிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். சொன்னார்கள் வதஹரல் அஸ்வாத்துல் மசாஜித், அதே போல உலகத்துல மறுமை நாள் வந்துட்டுன்னு சொன்னா பள்ளியாக வச்சு கொள்ள மாட்டான். பள்ளிய என்ன செய்வாங்க? பொலிட்டிக்கல் பேசுறதுக்காக, அரசியல் பேசுறதுக்கும், பள்ளி என்ன செய்ய அடுத்தவர்களுடைய பலாய்களை கழுவதற்கும், பள்ளிகளை அடுத்தவங்களோட குறைகளை சொல்வதற்காக வெறுமனே பள்ளிய ஒரு பில்டிங்காகத்தான் கணக்கெடுத்து என்ன செய்வாங்க? பள்ளியில உலக சம்பந்தமான விஷயங்களை பேசுவாங்க. பள்ளியில தொழுகையையும் அல்லாஹ் தஆலா இபாதத்துகளையும் கொண்டு பள்ளிகளை அலங்கரிங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்ல, இவர்கள் அதற்கு மாற்றமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா பள்ளிய அவர்களுக்கு தேவையான முறையில அவர்கள் எவ்வாறு என்று சொன்னால் உலக விஷயங்களை பள்ளியில பேசக்கூடியவர்களாக மாற்றிக்கொள்வாங்க. மேலானவர்களே, இன்றைக்கு வெட்கப்படக்கூடிய விஷயம், இந்த பள்ளி இல்ல, மாத்துல டவுன் பள்ளி எடுத்தாலும் சரி, நாட்டு பள்ளி எடுத்தாலும் சரி, பக்கத்தில் உள்ள கெட்டவர பள்ளி எடுத்தாலும் சரி, ஏன் உலகத்துல எல்லா பள்ளிவாசலையும் எடுத்தாலும் சரி, இன்றைக்கு பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க? மக்கள் எல்லா பள்ளிவாசல்களை வெறுமனே என்ன செய்யறாங்க? உலக விஷயங்களை பேசக்கூடிய இடமாக மாத்திட்டாங்க. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வதஹரல் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், பள்ளிகள்ல சத்தத்தை அதிகப்படுத்திக் கொள்வாங்க, பள்ளிகளை என்ன செய்வாங்க? உலகத்து விஷயத்தை பேசக்கூடியவர்களாக மாற்றிடுவாங்கன்னு சொன்னாங்க. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிக்ஹுடைய விஷயத்துல சப்ஜெக்ட்ல சொல்றாங்க எப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் அவன் மனைவியோட உடலோடு செஞ்சாலும் சரி, இல்ல அவனுக்கு கணவன் மூலமாக ஏதோ விந்து அவனுக்கு வெளியாயிட்டு குளிப்பு கடமை ஆயிட்டு, அந்த சந்தர்ப்பத்துல அவன் பள்ளிவாசலுக்கு இல்ல பள்ளிவாசலுடைய வளாகத்துக்கே அவனுக்கு வரையலாம். ஏனார்களே, குளிப்பு கடமையான விஷயம் அது நஜீஸான விஷயம் இல்ல, அது ஒரு கெட்ட விஷயம் இல்ல. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், பள்ளியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அசுத்தத்தை விட்டும் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும், கெட்ட விஷயங்களை பேசாதவர்களாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பொருட்களை கூட அல்லாஹ்வால ஹராமாக்கப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் பள்ளிவாசல்ல வைக்கிறதும் ஹராம், பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது பொக்கத்துல போட்டு வர்றதும் ஹராம். மேலானவர்கள், இது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்கின்றான். இன்றைக்கு நாங்க நினைச்சு பார்க்கிறோம், இன்றைக்கு பள்ளிவாசல்ல எடுத்துக்கொண்டா மேலானவர்களே, தப்பாக யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லல, நாங்கள் எல்லாம் மறந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்க மறந்திருக்கிறோம். எப்படி மறந்திருக்கிறோம்? எனக்கு பள்ளியை பத்தி தெரியாது,
அல்லாஹ் கடமையாக்கிறான் தொழுகைக்கு. வெறுமனே தொழுது போம், பள்ளியை வெறும் தொழுகைக்கு தொழுகக்கூடிய இடமாக வச்சுக் கொள்வோம் நினைச்சு கொண்டு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை நிர்வகிக்கும் பொழுது எப்படி வச்சார்கள் என்று சொன்னால், பள்ளியில என்ன செஞ்சாங்க, தொழுகக்கூடிய இடம் இது என்று சொன்னால் தொழுகக்கூடிய இடமாக இருந்துச்சு. உலக முஸ்லீம்களுக்கு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கோட்டாக வச்சிருந்தாங்க. முஸ்லீம்கள் தவறு செஞ்சா அந்த தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக வச்சிருந்தாங்க. திருமணம் நடக்கக்கூடிய ஒரு மண்டபமாக ஹோலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை வச்சாங்க. ஆனா இன்றைக்கு எங்களுடைய பள்ளிவாசல் என்ன செய்யறோம், உலகத்துல கெட்ட விஷயங்களை பேசுறதுக்காக வேண்டி, எவனோ காப்பீர்கள் செய்யக்கூடிய நிர்வகிப்பு அதற்காக பேசுவதற்காக வேண்டி பள்ளியை வச்சுக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய பொக்கெட் எடுத்துக்கொண்டா ஹராமான சிகரெட்டை கொண்டு வர்றோம், இது ஹராம், பள்ளியில கொண்டு வரையலாம். மேலான சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் என்ன செய்யும், உள்ளத்துல என்ன நடக்கும், இப்படி சொல்றாரு என்ற எண்ணம் வரும். ஆனால் மேலானவர்களே, இது சொல்லுவது எங்களுடைய கடமையாகி. அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக், இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக், உண்மையை சொல்றதுக்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அதே போல அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அனுப்பப்பட்டாங்க. நபிமார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, உண்மையை சொல்ல வெட்கப்பட மாட்டாங்க. அவர்களுடைய வாரிசு அல் உலமாஹு வரசத்துல் அம்பியா, நபிமார்களுடைய வாரிசியாரு உலமாக்கள். இன்றைக்கு உலமாக்கள் வெட்கப்படுற காரணத்தால தான் பள்ளியில என்ன நடக்குது, பள்ளியுடைய வளாகமாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, பள்ளியுடைய டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, சிகரெட்டாக இருந்தாலும் சரி, பாக்கு இவ்வாறான போதை வஸ்துக்களை என்ன செய்யறாங்க, யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜும்மான்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம், ஜும்மாவை இன்றைக்கு சும்மா நினைச்சு கொண்டிருக்கிறோம். நீங்க பின்னுக்கு திரும்பி பாருங்க, பள்ளிக்கு வரக்கூடிய அந்த மக்கள் எத்தனை மணிக்கு வராங்க, பஸ்ல ஃபுட்போர்ட்ல ஏறுற மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி வந்து தொழுது கொண்டிருக்கிறாங்க. பள்ளிக்கு வந்துடுறாங்க நேரத்தோட, ஆனா வெளியே வைக்கிறாங்க. இது யாரு சொல்ல போறது, உலமாக்கள் சொல்லாம வேற யாரு சொல்றது? இன்றைக்கு தலைவர் சொன்னா தலைவர் தரல, பள்ளியில நிர்வாகி அரசு சொன்னா நிர்வாகி தரல, இப்படி எல்லாம் எல்லாத்தையும் குறை சொல்லி மக்கள் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் கேவலப்படுத்திக் கொண்டு நான் வாழ்வது போல வாழ்ந்து கொண்டு ஈப்போம் நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நோக்கத்துல எங்களோட வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நினைக்கும் பொழுது கவலை ஆயிடுச்சு சகோதரர்களே, உள்ளத்துல கவலை வருது, அழுவ வருது. ஏன், நாளைக்கு மறுமையுடைய நாளையில அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய கேள்விகளை முதலாவது வாலிபர்கள் தான் கேட்பான். நீ வாலிபத்தை உனக்கு தந்தன், உடல் ஆரோக்கியத்தை உனக்கு தந்தன், நீ வாலிபத்தை எவ்வாறு கழிச்சாய், உன்னுடைய வாலிபத்தை நீ எந்த நிலைமையில கழிச்சாய் கேட்பான் அல்லாஹ். மேலானாலே வாப்பா மாதிரி விட மாட்டான் அல்லாஹ், பிள்ளைகள வாப்பா மாதிரி விட மாட்டான். கேட்பான், உன்ட புள்ள வாலிபனா இருந்தானே, பள்ளிக்காக என்ன செஞ்சான், அவன் அமல் என்ன செஞ்சான். நாங்க பள்ளிக்கு வாங்க சொல்லிட்டோம், வாங்க சொன்ன என்ன செய்யறோம், உடனே தொழுவாரோம். யாரு, வாப்பா வராரு, வாப்பா பள்ளிக்கு வந்துடுறாரு, மாமா பள்ளிக்கு வந்துடுறாரு, மச்சான் பள்ளிக்கு வந்துடுறாரு. ஆனா அங்க என்ன செய்யறான் மகன், மருமகன் அங்க என்ன செய்யறான், வீட்டுல என்ன செய்யறான், ரோட்ல என்ன செய்யறான். மேலானவர்களே, இதையும் அல்லாஹ் கேட்பான். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, நீங்க எல்லாம் பொறுப்புதாரி, உங்களோட பொறுப்பை பத்தி எல்லாம் அல்லாஹ் கேட்பான். இன்னைக்கு என்ன செய்யறோம், பள்ளிவாசல வளாகத்தை வெறுமனே என்ன செய்யறோம், ஒரு தோடமா நினைச்சு கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசல்ல உடையக்கூடிய கல்லிக்குது, இந்த கல்லை என்ன செய்யறோம், வீட்டுல உடையிற கல்லு நினைச்சிட்டு இருக்கிறோம். பள்ளிவாசல லைட் இருக்குது, இந்த லைட் என்ன செய்யறோம், வீட்டுல உள்ள லைட் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏதானே பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தூசு கூட பெருமதி. அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல ஒரு மனிதனை செய்யறாரு, ஒரு பிராந்து ஈகல்னு சொல்லுவோம் வந்து என்ன செய்யுது, அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை முறையிடுது. சுலைமான் நபி அவங்களே, என்னுடைய கூட்டுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டை களவு போகுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முட்டை களவு போகுது. நான் என்ன செஞ்சேன், தேடி அந்த மனுஷனை போயிட்டு பார்த்து கேட்டேன், ஏன் அந்த முட்டையை நீ எடுத்துட்டு போற, எனக்கு வைத்தியத்துக்கு தேவை, நான் எடுக்கிறேன். இவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், கேட்கிறாரு இல்ல, அதனால தான் நான் அவங்கள்ட்ட வந்து சொல்றேன். அப்ப அது சுலைமான் சொன்னாங்க, நீ கொத்தி பயமுறுத்த வேண்டியதுதானே, கொத்தி பயமுறுத்தினா காயம் வரும், காஞ்சோன்னா திரும்ப வந்து எடுப்பான், எனக்கு தெரியும். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்
நீங்க ஆட்சியாளர், நீங்க என்ன செய்றீங்க, உலகத்தை ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆட்சி தந்தனால நான் சொல்றது என் பொறுப்பு, நான் சொல்லிட்டேன். இனிமேல் நான் என்ன தெரியுமா செய்வேன், அவன் வேண்டிய மாதிரி எடுத்துட்டு போகட்டும், நான் அவனை அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு மூலத்தான் யூஸ் பண்ணுவேன், வேற எதுவும் இல்ல. குண்டை போடுறதோ அவனுக்கு கண்ணை கொத்துறதோ கையை கொத்துறதோ இல்ல. பள்ளியில இருந்து ஒரு தூசியை கொண்டு போய் அவன் வீட்டுல போட்டுருவேன். சுப்ஹானல்லாஹ். பள்ளியில இருந்து ஒரு தூசியை கொண்டு போய் அவன் வீட்டுல போட்டான்டா வறுமையில வாடி நாசனா போயிடுவான். அதனால அவன்கிட்ட சொல்லிருங்க, பள்ளி விஷயத்துல என்ன முட்டை எடுக்கிற விஷயத்துல பாய்ந்து கொள்ள சொல்லு. மேலானவர்களே, பள்ளிவாசல் உள்ள தூசியை வீட்டுக்கு கொண்டு போனாலும் கூட என்ன செய்து வறுமையில நாசமாகிறதாம். இது படமும் கதையும் இல்ல, அதுல சுலைமான் இஸ்லாம் காலத்தில் நடந்த விஷயம். இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், பள்ளிவாசல வெறுமனே என்ன செய்யறோம், மோசமான முறையில் கழிச்சு கொண்டிருக்கிறோம். யாரையும் குறை கூறி குற்றம் சொல்வதற்கு இல்ல சகோதரர்களே. எங்களோட உள்ளத்துல நாங்க தவற விளங்கணும். நாங்க செய்யறது தவறு, நான் இந்த தவறை விட்டும் இனிமேல் திருந்தணும், நான் திருந்திய நல்லவனா மாறணும். எங்க வாரம் ஹஜ்ரத் என்ன செஞ்சாங்க, தொழுகை விஷயத்துல தொழுவாதவனை பத்தி சொன்னாங்க. சொரி நாயிண்டு அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்லிட்டான். என்ன, வலகத் தரனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்குனே சில என்ன செஞ்சான், மனுஷனையும் ஜின்னையும் படைச்சிக்கிறான். கேவலம் கெட்ட மனுஷனை படைச்சிக்கிறான். எதுக்காக, நரகத்துக்காக படைச்சிக்கிறான். என்ன சொன்னா, சிலவங்கள்ட்ட போய் தீனை பத்தி சொன்னா தொழுங்குவாங்க, நோம்பு பிடிங்க ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க. சொல்றது காதால கேட்டுக்கிறோம். நரகத்துக்கும் தேவைத்தானே, சொர்க்கத்துக்கு மட்டும் அழைச்சிட்டு போனா நரகத்துக்கு யாரு பாக்குற. நிலானவர்களே, அவனோட வாயை என்ன செய்யணும், அப்படியே எத்திட்ட ஊத்தணும். கேவலம் கெட்டவன் என்ன பேசுறான், அல்லாஹ் சொல்றான், நீ எல்லாம் சொர்க்கம் போ, உன்னை சொர்க்கத்துக்காக படைச்சிக்கிறேன், நீ சொர்க்கம் போறதை நான் பார்த்து ரசிக்கணும்ன்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபிருடைய ஜனாசா போனா எலும்பி கண்ணியப்படுத்தி அழுகுறாங்க. ஏண்ட ஆட்சி காலத்துல ஒருத்தன் நரகத்துக்கு போறானே, என்னால தாங்க முடியலன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. ஆனா நரகத்துக்காக அல்லாஹ் படைச்சிட்டேன்னு சொல்லிட்டானே, இப்ப என்ன செய்யறாங்க, அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. உள்ளம் ஈக்கும், உள்ளம் அவங்கள்ட்ட இருக்கும், ஆனா அது உள்ளமே இல்லை. அல்லாஹ்வை பத்தி நினைக்க மாட்டாங்க, அல்லாஹ்வோட சொர்க்கத்தை பத்தி நினைக்க மாட்டாங்க. நரகம் நீக்குதா இல்ல போட்டு நாசமாக்குவானே என்று பயப்பட மாட்டாங்க. லா யஃப்கஹூன பிஹா, யோசிக்கவே மாட்டாங்க. வலஹும் அஅயுன் லா யுப்சிரூன பிஹா, கண்ணிக்கும் பொட்டையும், கண்ணிக்கும் பொட்டன். கண்ணால பார்க்க மாட்டாங்க. எதை, குர்ஆன் இஸ்லாமிய விஷயத்தை அல்லாஹ்வால எதெல்லாம் ஹலாலாக்கப்பட்டிருக்குதோ எல்லாம் பார்க்க மாட்டாங்க. பார்க்கிறது எல்லாம் ஹராம், பார்க்கிறது எல்லாம் ஹராம். சொந்த மனைவி வீட்டில் இருப்பான், அடுத்தவண்ட கொண்டாட்டியை பார்ப்பான். வீட்டில் கொமரு புள்ள ஈக்கும், அடுத்த கொமரு புள்ளைய பார்ப்பான். இதெல்லாம் ஹராம், ஆனா செய்வான். மேலாளர்களே, இது நான் சொல்லல, குர்ஆன்ல இருக்குது. வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன பிஹா, கண்ணிக்கும் ஆனா கண் பொட்ட. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, காது ஈக்குது, காதுன்ற தோட்டத்துல ஒரு சதையை வச்சு அல்லாஹ் முகத்துல படைச்சிட்டான். இப்படி ஈக்குது, ஆனா காது கேட்காது. எதை பத்தி, அல்லாஹ்வை பத்தி சொன்னா, சொர்க்கத்தை பத்தி சொன்னா, தொழுவ வாங்கோ, பள்ளிக்கு வாங்கோ, பள்ளியை நிறைங்கோ, நம்ம அமலால பள்ளியை கூட்டுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. கேட்கிறது இசை. அது அஷத்து மினல் ஸினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவன் இசையை கேட்கிறானோ அவன் விபச்சாரத்தை விட கடுதி, விபச்சாரத்தை விட ஆக மோசமானது. அது மட்டும் இல்லாம ஒரு மரத்தை, ஒரு நெல்லு மரத்தை என்ன செய்வாங்க, வயலை அழகான முறையில பதப்படுத்தி அதுல நெல்லு கதிரை போடுவாங்க. அதுல இருந்து எப்படி மெதுவா நெல்லு மரம் முளைச்சிதோ அதே போல மனிதன உள்ளத்துல, இசை கேட்கக்கூடிய மனிதன உள்ளத்துல நிஃபாக்குடைய தன்மை, நயவஞ்சகத்துடைய தன்மை அப்படி முளைக்குதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப என்ன செய்யறான், லஹும் குலூப் லஹும் வலஹும் ஆதானு லா யஸ்மஊன பிஹா, இவன்ட்ட காது ஈக்குது, கேட்கிறான் இல்ல. கடைசியில் அதுக்கு ஒரு சொல்றான், என்ன தெரியுமா, உலாயிக கல் அனாம், உலாயிக கல் அனாம். அவன் யாரு, மிருகத்தை விட கேவலமானவன். நாய்க்குது, பண்டிக்குது, இதுக்கெல்லாம் ஒழுக்கம் தெரியாது, இதுக்கெல்லாம் ஒழுக்கம் தெரியாது. அதோடைய ஒன்று சேரக்கூடிய விஷயமா இருந்தாலும் நடு ரோட்ல செஞ்சுட்டு போயிடும். அதுக்கு வெக்கம் இல்லை.
எங்கேயாவது பாத்திக்கிறீங்களா? ரோட்ல போற நாய் எல்லாம் ட்ரெஸ் போட்டுருக்கு, உடுப்பு போட்டிக்குது, சாரி உடுத்திக்குது. இல்ல, ஏன்? அது மிருகம். அல்லாஹ் 5 அறிவா கேவலமா தான் படிச்சுக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உள்ளம் இருந்தும் உள்ளத்தை யூஸ் பண்ணாதவன், காது இருந்தும் காதை யூஸ் பண்ணாதவன், கண் இருந்தும் கண் அல்லாஹ் இதெல்லாம் பார்க்க சொல்லிக்கிறானோ, எதெல்லாம் கேட்க சொல்லியிருக்கானோ, எதெல்லாம் உள்ளத்துல சிந்திக்க சொல்லிக்கிறானோ, இதெல்லாம் சிந்திக்காத வைக்கிறானே, உலாயிக்க கலனாம், அந்த மிருகம் இருக்குது, மிருகத்தை போலன்னு சொல்லிட்டு சொல்றான். பல் இல்ல, அவள் அதை விட கெட்டவன். அப்ப நாய் பண்டித்தான் நாங்க சொல்லுவோம் ஆஹா மோசமானது கேவலமானதுன்னு சொல்லுவோம் இல்லையா? நாய் பண்டித்தான் மோசமானது கேவலமானதுன்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் சொல்றான் இல்ல, அதெல்லாம் நல்லது. எவனெல்லாம் காதைக்குது, எவனுக்கெல்லாம் உள்ள நிக்குது, எவனுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணிக்குது, இவன் இஸ்லாத்துடைய வாழ்க்கையை வாழலையோ இவன் அதை விட மோசமானவன் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எடுத்த தலைப்பு பள்ளிவாசலுடைய பராமரிப்பு. ஆனா பேசக்கூடிய வார்த்தை இன்றைக்கு எங்களுடைய வாலிபர்களுடைய நிலைமை, எங்களுடைய வயோதிபர்களுடைய நிலைமை பற்றி தான் பேசுவாரு. அதுவும் அல்லாஹ் தஆலா இந்த ஆதாரத்திற்கு தான் கொண்டு வரும். பள்ளியுடைய விஷயம் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், பள்ளியில பொறுப்பு கிடைச்சா சரி, ஏதாவது ஒரு பொறுப்பு நிர்வாகத்துல அவருக்கு எழுதுறவரா இருந்தாலும் சரி, சும்மா என்ன செய்ய தலையை காட்டுறவரா இருந்தாலும் சரி, பள்ளியில பொறுப்பு ஒன்று கிடைச்சிட்டா மாஷா அல்லாஹ் நான் நல்ல பொறுப்பு. ரோட்ல போய் சொல்லுவாரு, பள்ளிக்கு பாம்பு சொன்னாலும் தொலை வர மாட்டாரு. முஸ்லீமே இல்ல சொல்ல போனா, அல்லாஹ் சொல்றான் தொழாதவன் முஸ்லீம் இல்ல, அவனை முஸ்லீம் கபூர்ல அடக்க கூடாது, அவன் காஃபிர்ன்றான். அப்ப இவர் என்ன செய்வாரு? பள்ளியில பொறுப்பு இருக்கும், பள்ளிக்கு வர மாட்டாரு. அப்ப இவருக்கு நாங்க என்னதான் சொல்ல? ஏன்னாங்களே கொஞ்சம் யோசிக்கணும். அதுல உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்யறாங்க, இவங்களோட ஆட்சி காலத்துல இவங்களுக்கு பள்ளியில பொறுப்பு கிடைக்குது. அவங்க ஏற்கனவே ஆட்சி செய்யற பெரிய ஒரு ஆட்சியாளர், 4 இமாம்கள், 4 கலீஃபாக்கள், அது தலை சிறந்த கலீஃபா, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவங்க. அதுவும் எந்த அளவுக்கு சொன்னா அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உலகத்துல எல்லா மக்களுடைய நல்ல மலையிலையும் ஒரு தராசிலையும் அது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய நன்மையை ஒரு தராசிலையும் வச்சா கணத்தால தாழ்ந்துருமா யாரு? ஒரு மனிதனுடைய அமல். அப்படியாப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பள்ளியில ஒரு நிர்வாக பொறுப்பு கிடைக்குது. இன்றைக்கு நிர்வாகம் இல்லாம எல்லாம் ஆடுறோம். இதெல்லாம் குறைக்கு சொல்ல சோதனையிலே வலிக்குது, உள்ள வலிக்குது. நாங்க உலமாக்கள் பேசாத தவறு இன்றைக்கு எல்லாம் நினைச்ச மாதிரி நடந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாங்க நாளை தப்பிக்கணுமே. அல்லாஹ் கேட்பான், நீ இந்த மதத்தால ஓட்டின, உனக்கு அல்தாசின்லாம் பட்டம் தந்திக்குது, நீ என்ன செஞ்ச? நீ பள்ளியில போயிட்டு இமாமத் பண்ணின, இஸ்லாத்தை பத்தி மக்களுக்கு சொல்லி கொடுத்தியா? வாலிபர்கள் மோசமாக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன செஞ்ச? நீ எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு போன, அவங்களுக்கு கொடி காட்டின, இதுக்கெல்லாம் நீ சொன்னியா? நல்லா கேட்டாண்டா, கடைசியில் நான் நரகத்துக்கு போகணும். அதனால நான் இப்ப முடிவேன்னா நான் சொர்க்கத்துக்கு போகணுமே. அல்லாஹ் கிட்ட போய் சொல்ல, யா அல்லாஹ் நீ சொன்ன குல்லுக்கும் ராயின், ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி, வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி, அவங்களோட பொறுப்பை பத்தி நிச்சயம் கேட்கப்படும் என்று சொன்னாயே, அதனால நாங்க சொல்றோம். அல்லாஹ் தஆலா இதுல சொல்லுவான் தானே, இவன் சொல்லிட்டான், இவனை விட்டாச்சு, இப்ப அவனை தானே பிடிக்கணும். மேலாளர்களே, அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு பள்ளியில ஒரு நிர்வாக பொறுப்பு கிடைச்சிட்டு இப்ப பொறுப்புல இருக்கிறாங்க. இப்ப இருக்கும்போது என்ன செய்யறாங்க, பள்ளி பொறுப்பையும் பாக்குறாங்க. தன்னை குடும்பத்தை பார்க்கணுமே, பள்ளியை மட்டும் பார்த்துட்டு இருந்தா கஷ்டம், குடும்பத்தையும் பார்க்கணும்னு தொழில் செய்ய போறான். ஒன்று இமாமத்தோ அல்லது ஏதாவது நிர்வாக பொறுப்பு கொடுத்துக்குது. இப்ப என்ன செய்யறாங்க, தன்னை பள்ளியை பாக்குறாங்க, பழைய தொழிலுக்கு போறாங்க. இப்போ அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க, எல்லா சஹாபாக்களும் மஷ்வரா பண்றாங்க. அபூபக்கரே, நீங்க இப்படி பள்ளியுடைய பொறுப்பை வச்சுட்டு நீங்க வேற உங்களோட தொழிலுக்காக போனீங்கன்னு சொன்னா பள்ளியை யாரு பாக்குற? இன்னைக்கு பள்ளியுடைய வக்ஃபு சொத்தை கணக்கு இல்லாம ஆட்டுற, கமிட்டில இல்லாட்டியும் சரி இருந்தவனும் சரி வர்றவங்க போறோம் எல்லாம் பள்ளியை யூஸ் பண்றேன். ஆனா அவங்களோட மஷ்வரா என்ன, நீங்க குடும்பத்துல இருக்கிறீங்க, நீங்க உங்களோட குடும்பத்தை பார்த்துட்டீங்கன்னா பள்ளி யாரு பாக்குற? அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எல்லா சஹாபாக்களும் மஷ்வரா பண்ணி சொல்றாங்க, அந்த பள்ளியில நிர்வாகத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க பள்ளியில இருங்க, உங்களுக்கு ஒரு மாசம் உங்களுக்கு தரக்கூடிய அந்த சம்பளத்தை நாங்க தாரோம், நீங்க உங்களோட தொழிலை விட்டு போட்டு பள்ளியை பார்த்துக்கணும். இப்ப வேற மஷ்வரா பண்ணிட்டு தன்னை பொண்டாட்டிட்டே மஷ்வரா பண்றாங்க, மனைவி சொல்றாங்க சரின்னு சொல்லி, இப்ப என்ன சொன்னா பள்ளியில இப்ப நிர்வாகத்துல ஏதோ ஒரு பொறுப்புல இருந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருக்கும்போது இவங்களுக்கு மாச ஃபீஸ் கிடைக்குது, இந்த சல்லியை கொண்டு போயிட்டு மனைவிட்டு கொடுக்குறாங்க.
இப்ப மனைவி என்ன செய்யறா? தேவையான பொருட்களை வாங்குறா. இவருக்கு ரொம்ப ஆசை இனிப்பு பணம் தின்றது. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மனைவிக்கு இனிப்பு ஸ்வீட்ஸ் தின்றதுக்கு ஆசை. இப்ப என்ன செய்யறாங்க? கிடைக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கிறாங்க. இப்ப சேகரிச்சுட்டு இப்ப கொண்டு வந்து கணவன்கிட்ட சொல்றாங்க, இப்படித்தான் எனக்கு இனிப்பு பண்டங்கள் தின்ன ஆசை, அதனால இந்த பொருளை நீங்க இந்த சல்லியை கொண்டு போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அது அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த பணம் உனக்கு எங்கால, இந்த காசு உனக்கு எங்கால எப்படி கிடைச்சிச்சு? சொன்னாங்க, நீங்க சம்பளம் தரும் போது நான் ஒவ்வொரு சம்பளத்திலையும் இவ்வளவு என்ன செஞ்சேன், கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு வந்தேன், அந்த சேமிச்சு வச்ச பணம் தான் இது அப்படின்னா. உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க, அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் பள்ளி நிர்வாகத்துல பைத்துல் மால்ட்ட ஒப்படைச்சிட்டு சொல்றாங்க, எனக்கு நீங்க தந்த பணத்துல அதிகம் இவ்வளவு கிடைக்குது, அதிகமான பணம் இவ்வளவு கிடைக்குது, அதனால அதை சேகரிச்ச இப்ப உங்கள்ட்ட இதை கொண்டு தந்தோம், இதுக்கு பிறகு எங்களுக்கு எவ்வளவு தரணுமோ அவ்வளவு தந்தா போதும் அப்படின்னா. சுப்ஹானல்லாஹ். என்னாலே கொடுக்கக்கூடிய ஹக்கு அது அவங்களுக்கு தான். ஆனா என்ன செஞ்சாங்க, மனைவிக்கு இனிப்பு பண்டம் தின்ன ஆசை, ஆனா பள்ளி சொத்து வாணும். எங்களுக்கு எவ்வளவு 10 ரூபா 10 ரூபா போதும், 11 ரூபா வாணும். இந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்க, திருப்பி கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்க பள்ளி ஒரு விஷயம் நீக்குது, அந்த பள்ளிக்கு பொறுப்பு நிர்வாகிகள் பார்க்கல. இப்ப பள்ளியில எல்லாத்துக்கும் பள்ளி பொறுப்பு, நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்ல, தலைவரனுக்கு மட்டும் பள்ளி பொறுப்பு இல்ல, எல்லாத்துக்கும் பள்ளி பொறுப்பு. அல்லாஹ் ஃபெஸ்டுக்கு சொன்னாங்க என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃப. பள்ளியை லைட்டை கொண்டு டெக்கரேஷன் பண்றது, பெயிண்டை கொண்டு டெக்கரேஷன் பண்றது இல்ல. பள்ளிய நிர்வாகம் எப்படி இருக்கணும், பள்ளியை அழகுபடுத்துறது அமலை கொண்டு. இன்றைக்கு அமல்ல நாங்க பள்ளியில இல்ல. பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு கந்திரியா இருந்தா, பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு சிரமதானமா இருந்தா, வாரம் என்னத்தைக்கு அதுலயும் சிரமதானம் அல்லாஹ்க்காக செய்யறது இல்ல. நாங்க ஒரு கோஷ்டியா செஞ்சா எங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குமே, நான் பள்ளிக்கு பெயிண்ட் அடிச்சா இவர் தானே பெயிண்ட் அடிச்சாருன்னு சொல்லுவாங்க. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸ்ல, மம்பனா மஸ்ஜிதன் லில்லாஹ் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. மம்பனா மஸ்ஜிதன் யுذكر فيه الله. யாரு பள்ளிவாசலை அல்லாஹ்வுக்காக கட்டுறாங்களோ, யாரு பள்ளிவாசலுக்கு ஒரு செங்கலாவது அல்லாஹ்வுக்காக வாங்கி கொடுக்குறாங்களோ, இவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. இவர் இங்க ஊடே கட்டிக்க மாட்டாரு, இவர ஊடே இங்க என்ன குடிச மாதிரி தான் இருக்கும். அல்லாஹ் சொல்லா, பள்ளிக்கு ஒரு கல்லை வாங்கி கொடுத்துட்டான், இவனுக்கு நான் என்ன செய்யறேன், பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. அவனுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறான். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு விஷயம் இது பள்ளி விஷயத்தை சொல்றேன்னு சொன்னா. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்வாங்கன்னா, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, பள்ளிவாசலுக்கு வந்தா முடிகள் கூட இருந்தா புறக்கி வீசுவாங்க. ஹதீஸ்ல சொல்லப்பட்டு எப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய குப்பை கூலங்கள்ல ஒரு கடுகளவு குப்பையாக இருந்தாலும் சரி, எவன் அது அகற்றுகிறானோ, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய குப்பைகளை எந்த மனிதன் அகற்றுகிறானோ, அவன் பள்ளியில ஒரு செத்த கழுதைய உணத்தை தூக்கி வெளியே வீசக்கூடிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறானாம். சுப்ஹானல்லாஹ். வீசுறது கடுகளவு ஒரு முடியில என்ன ஆயிருக்கு சகோதரர்களே, முடியல எதுவும் இல்லை, முடிய தூக்கி வெளியே போடுறாரு அல்லாஹ் தஆலா. ஒரு செத்த கழுதைய பள்ளியிலுக்கு இருந்து வெளியே போட்டா எவ்வளவு நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுக்குறான். முடிக்குது பார்த்துட்டு வீசாம போறாரு, இவருக்கு என்ன, செத்த கழுதை, ரோட்ல செத்த கழுதைய பள்ளியிலுக்கு போடக்கூடிய பாவத்தை அல்லாஹ் கொடுக்குறான். இன்றைக்கு பள்ளியில் எவ்வளவு ஊத்திக்குது, எவ்வளவு அழுக்கிக்குது, குறை சொல்லல, அதை கொஞ்சம் செய்யுங்களே, இதை கொஞ்சம் செய்யுங்களே. உங்களுக்கு செய்யலாதா, பள்ளி டாய்லெட் நாத்து அடிக்குது, இதை போய் என்ன தலைவர்கிட்ட சொல்றது, இல்லாட்டி பள்ளியில் ஒரு நிர்வாகிட்ட போய் சொல்றது, பள்ளி டாய்லெட் ரொம்ப நாத்து அடிக்குது, அவர்கிட்ட எல்லாம் பாசி பிடிச்சிருக்கு, பள்ளிக்கு பக்கத்துல ஃபுல்லா ஊத்த இருக்கு, யாருக்கிட்ட, பள்ளிய நிர்வாகிட்ட, அவங்க தான் எல்லாம் பார்க்கணுமா. இப்ப சொல்றாரு, ஊரால் சொல்றாரு, மேலானவர்களே, பள்ளியில உள்ள ஊத்திய எடுத்தா இவ்வளவு நன்மைன்னு தெரியுது, ஆனா மனசு வருது இல்ல, மனசு வருது இல்ல. ஏன், இவர வீட்டுல ஒரு டாய்லெட் அசிங்கமாயினா என்ன செய்வாரு, அதுக்கு ஆப்பிக் போட வேணுமா, பீச்சிங் பவுடர் போட வேணுமா, எல்லாம் போட்டு கழுவுவாரு. ஆனா ஒரு சொட்டு வேர்வை அல்லாஹ்வுக்காக செலவழிக்க கஷ்டம். ஒரு சொட்டு வேர்வைய அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன செய்வாரு, விட்டுட்டு போயிடுவாரு. இப்ப சில சகோதரர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன, பள்ளி தான் அவங்களோட
இந்த ஓய்வர அல்லது ஊர்வலாய் கழுவக்கூடிய இடம். அஸ்வாத்து சில் மசாஜி சல்லாஹ் சொல்லிட்டாங்க, காலம் வரும். இப்ப என்ன நினைக்கிறோம், 72 கூட்டம் வரும், அதுல ஒரு கூட்டம் சுவர்க்கம் போகும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யத்தான் அனுப்பினான். எப்படி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய. இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், 72 கூட்டம் வரும்னு சொன்னாங்க தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு. மேலான வரும்னு சொல்லல, சொன்னாங்க. வர முன்னால உங்களை பார்த்துக் கொள்ளுங்க. உங்கள்கிட்ட இருந்து தான் 72 கூட்டம் பிரியும். அதனால என்ன செய்யுங்க, கூட்டங்கள் பிரியாம ஒற்றுமையா இருங்கோ, கூட்டங்கள் பிரியாம நன்மைகளை செஞ்சு கொள்ளுங்கோ என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு என்ன செய்யறோம், கூட்டங்களை பிரிய வச்சிட்டோம். வச்சதும் இல்லாம எந்த கூட்டம் தான் சொர்க்கம் போகும், நான் தான் சொர்க்கம் போவோண்டு தைரியமா பேசிக் கொண்டிருக்கிறோம். சொர்க்கத்துக்காக நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களே ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க நாங்க சொர்க்கத்துக்கு போறோம். அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாயில கல்ல போட்டு கொள்வாங்களாம். பேச்சுகள் அதிகமா வந்துருமே, அதுக்கு மல்லா கேள்வி கேட்பானே. ஆனா சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள். ஆனா இன்றைக்கு நாங்க தைரியமா பேசுறோம். மேலானவர்களே, பள்ளி வாசல் இருக்குது, பள்ளி வாசல சொத்துகள் இருக்கின்றது. இது அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து, வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து, அதுவும் அல்லாஹுக்கு விருப்பமான இடம். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி தஆலா மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம், அல்லாஹ்வுக்கு மிக பிடிச்ச இடம் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல ஒரு மனிதன் அமல்களாலேயோ, ஒரு மனிதன் தன்னுடைய உடலாலேயோ, தன்னுடைய பொருளாலேயோ எந்த மனிதன் சுத்தம் செய்கின்றானோ, பள்ளியுடைய குறைகளை நிறைப்பம் செய்கின்றானோ, அவனுக்கு நான் சொர்க்கத்தில் வீட்டை கட்டி தாரண்டு அல்லாஹ் தஆலா வாதா கொடுக்கின்றான். மேலானது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மஸ்ஜித் நபவிய அன்நம்ராத்தன் தல்குத்துல் கதா மினல் மஸ்ஜித், ஒரு பெண்மணி என்ன செஞ்சா, அது மஸ்ஜித் நபவிய சுத்தம் செய்யக்கூடியவளாக இருந்தான். அதுல இருக்கக்கூடிய குப்பை கூலங்கள் எல்லாம் என்ன செய்வா, அந்த பெண்மணி அகற்றி கொண்டு சுத்தம் செஞ்சு கொண்டிருந்தார். ஒரு தடவை என்ன செய்யறா, வைதா மாத்தலிக்கும் மையத்தின், அந்த பெண் ஒரு பெண்ணை மௌத்தாயிட்டான். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, அந்த பெண் இல்ல. கேட்கிறாங்க சஹாபாக்கள், அந்த பெண் எங்க? இந்த பள்ளியை சுத்தம் செய்வாரு, பள்ளியுடைய டாய்லெட்டை கழுவாரு, பக்கியெல்லாம் கழுவாரு, பள்ளிக்கு வெளியுள்ள ஊத்தியெல்லாம். ஏன்னா பள்ளியில எப்படி எப்படி ஊத்தி வைக்கணும் மக்களுக்கு தெரியும். அதனால என்ன செய்யற, டாய்லெட்னா டாய்லெட்டை மட்டும் சொல்லிட்டு போயாச்சு. இப்ப விளங்கணுமே, பள்ளிக்கு பக்கத்துல இடம் இருக்குது, அதே மாதிரி டாய்லெட் இருக்கு, இதெல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய பெண் எங்கன்னு ஸல்லல்லாஹு கேட்டாங்க. சொன்னாங்க சஹாபாக்கள், இதா மாத்த அவங்க மௌத்தாயிட்டாங்க, பதப்னிஹா, நாங்க என்ன செஞ்சோம், அவ தஃபன் செஞ்சு அவங்க கஃபனை கிட்டு அவனை நாங்க அடக்கிட்டோம்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டு சொன்னாங்க, இதா மாத்தலிக்கும் மையித்தன் ஃபஅதனு, ஒருத்தர் மௌத்தாயிட்டான்னு சொன்னா நீங்க என்கிட்ட தயவு செய்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியுடைய கபர்ஸ்தானுக்கு போறான். வஸல்லா அலைஹா, அந்த பெண்ணுக்காக என்ன செய்றாங்க, ஜனாஸா தொழுகை தொழுது கொள்றாங்க. இவளுக்கும் அதிகமான அமல் செய்யல, வெறுமனே கடமையான தொழுகையை மட்டும் தொழுது கொண்டா, கடமையான அமல்களை செஞ்சு கொண்டா, மிச்சம் எக்ஸ்ட்ரா எதுவும் செய்யல, வெறுமனே பள்ளியை மட்டும் சுத்தம் செஞ்சு கொண்டு இருந்தான். இவருக்கு என்ன செய்யறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவட கபர்ஸ்தானுக்கு போயிட்டு வஸல்லா அலைஹா, அவங்களுக்கு என்ன செய்யறா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஜனாஸா தொழுகையை தொழுதுட்டு சொன்னாங்க, இதா இன்னி ரஅய்து ஃபில் மஸ்ஜிதி லிமா கானத் தல்குத்துல் கதா மினல் மஸ்ஜித், என கண்ணால நான் பார்க்கிறேன், அந்த பள்ளியை சுத்தம் செஞ்ச பெண்ணிக்கிறாரு, அந்த பள்ளியில உள்ள ஊத்த குப்பைகள்லாம் எடுத்து வீட்டுல அந்த பெண்ணிக்கிறாரு, சொர்க்கத்துல ஒரு பெரிய மாளிகையில உட்கார்ந்து தீக்கிறத என கண்ணால நான் பார்க்கிறேன் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா வெறுமனே அமல் கர்லான அமலை மாத்திரம் தான் செய்யறா. ஆனா செய்யக்கூடிய இதர அமல் எது, வெறுமனே பள்ளி வாசல சுத்தம் செய்யக்கூடிய அமல். ஆனா இந்த அமலை கொண்டு அல்லாஹ் பொருந்தினான், அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா வ யذكر فيها اسمه يسبح له بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் இல்லங்களை இன்னைக்கு என்ன செய்யறோம், எங்கட பள்ளிவாசல்ல பேரு பெருசா போர்டு அடிச்சா, பள்ளிவாசல்ல பேரை இப்படி அடிச்சு டெக்கரேஷன் கொடுத்து இப்படி பேர் அடிச்சா ரோட்ல போறவங்க எல்லாம் பார்த்து சொல்லிட்டு போவாங்கன்னு சிலவங்க சொல்றோம். சரி, நானும் சொல்லுவேன், எவ்வளவு சொல்றோம். மேலானாலே பள்ளிவாசல்ல பேர் அடிச்சு டெக்கரேஷன் பண்றதுக்கு பள்ளி எல்லாம் தரல. சொல்லக்கூடியவற்றை பார்த்தா தொழுகை வைக்காது. பள்ளிக்கு ரூம் கட்டணும், பள்ளிக்கு கட்டிடங்கள் கொடுக்கணும், பள்ளிக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் எல்லாம் சொல்றோம்.
மேலானவர்களே, தொழுகை இல்லாதவனுக்கு பள்ளியில எந்த இடமும் இல்லை. குளிக்காதவனுக்கு, குளிப்பு கடமையானவனுக்கே பள்ளிக்கு இடம் இல்லைன்னு சொன்னா தொழாதவன் காஃபிர், அவனுக்கு பள்ளியில இருக்கவும் மேலாது. எப்படி ஹதீஸ் இருக்குது? ஒரு மனுஷன் தொழாதவன் ஒருத்தனும் ஒரு காஃபிரும் வந்து தண்ணி கேட்கிறான். இப்ப எப்படி செய்யணும்? தண்ணி யாருக்கு கொடுப்போம்? எங்கள்கிட்ட நாங்க கேட்டுருந்தா சொல்லுவோம் உடனே முஸ்லீம்ன்ற பேர்ல அவருக்கு தான் தண்ணி கொடுப்போம்னு சொல்லுவோம். ஹதீஸ் அப்படி சொல்லல. ஹதீஸ் அப்படி சொல்லல. தொழாதவன் மொத்தம் வந்திருக்கிறான், காஃபிரும் மொத்தம் வந்திருக்கிறான். எவனுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காஃபிருக்கு கொடுங்க. மேலானவர்களே, தொழாதவன் காஃபிரை விட கேவலமானவன். தொழாதவன் காஃபிரை விட கேவலமானவன் அப்படின்னு சொன்னா தொழாதவனுக்கு பள்ளியில வேலை செய்யலுமா? தொழாதவனுக்கு பள்ளிக்கு எதுவும் செய்யலுமா? சிந்திங்க மேலானவர்களே, சிந்திங்க. மூளை இருக்குது, 6 அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஆனா யூஸ் பண்ண தெரியல. இன்னைக்கு எல்லா பள்ளிவாசலும் பார்த்தா இந்த பள்ளி மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க வேணும்னு சொன்னா எல்லா பள்ளியும் போயிட்டு பாருங்க, எல்லா பள்ளிவாசலுடைய நிலைமைகளும் இப்படிதான் இருக்குது. எல்லா பள்ளிவாசலுடைய நிலைமைகளும் இப்படிதான் இருக்குது. என்ன? தொழாதவன் தான் பள்ளிவாசல என்ன செய்யறான்? நிர்வாகம் செய்யறான். ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, உலகம் அழிய போகுது காலத்துல தகுதி இல்லாதவங்க தான் ஆட்சியில் வைப்பாங்க, அதே போல தகுதி இல்லாம தலையிடுவாங்க. இன்றைக்கு தகுதி உள்ளவங்களை தாழ்த்திட்டு தகுதி இல்லாதவங்க தலையிடுற அளவுக்கு காலம் மாறிச்சு. அதையும் சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஸாதல் கௌம ஃபாஸிகுஹும். என்ன சொன்னாங்க? தலைவர் நல்லவர்கள் எல்லாம் தாழ்த்திட்டு என்ன செய்வாங்க? கெட்டவர்கள் எல்லாம் வகான ஸஈமுல் கௌமி அர்ஜலுஹும், நல்லவங்களை தாழ்த்திடுவாங்க. அவர் தலைமைத்துவத்தை நல்ல முறையில் தான் செஞ்சுட்டு இருப்பாரு, நிர்வாகத்தை நல்ல முறையில் தான் நிர்வகிச்சுட்டு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவரோட பேச்சை எடுக்கிற இல்ல. அவர் பள்ளிக்கு தானே தலைவர், அவர் ஊருக்கு தலைவர் இல்லையே. நீங்க உங்களோட வாயை மூடிட்டு இருங்க, நாங்க பார்த்துக் கொள்றோம்னு சொல்லி இன்றைக்கு எங்களை சகோதரர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மேலானவரே, பள்ளி தலைவர் சொல்றது வெறுமனே இந்த கட்டிடங்களுக்கு மாத்திரம் இல்ல, முழு ஊருக்கும் அவர் பொறுப்புதாரி. பள்ளி நிர்வாகிட்டு சொல்றோம், பள்ளிக்கு மட்டும் நிர்வாகம் செய்யக்கூடியவர் இல்ல, ஒவ்வொரு வீட்டிலையும் தொழாதவர்களை தண்டிச்சு கூப்பிடணும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய சப்ஜெக்ட்ல சொன்னாங்க, ஒரு தடவை சஹாபாக்கள் எல்லாம் தொழுதுட்டு போல அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இமாமத் செய்வாங்க. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேறொரு சஹாபிய இமாமத்துக்காக நிப்பாட்டிட்டு வெளியே இருந்து வாலிபர்களை, தொழக்கூடிய நல்ல திரகாத்திரம் உள்ள வீர வாலிபர்கள் எல்லாம் கூப்பிட்டு எந்த வீட்டுல மக்கள் தொழுறாங்களோ, வீட்டுல தொழுது கொண்டிருக்கிறவங்கள, தொழாதவங்களையும் சொல்லல, வீட்டுல தொழக்கூடிய வாலிபர்கள் என்ன செய்யணும்? அந்தந்த வீட்டுக்கு விரவெல்லாம் சேகரிச்சு வச்சு பத்த வச்சிடணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல வீட்டுல இருக்க பெண்களும் நோயாளிகளும் இருக்கிறனால தான் நான் அப்படி அந்த ஆசை எனக்கு வருது இல்ல, அப்படி யாரும் இல்லைன்னு சொன்னா எல்லாத்தையும் பத்த வச்சு கொளுத்திரணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இன்றைக்கு எங்களோட வாலிபர் நிலைமை பத்த வைக்கிறது இல்ல, கொன்றணும். அதுல ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டம் என்ன? தொழாதவனுக்கு 3 நாள் சட்டம் சொல்லணும், 3 நாள் தொழுகை பத்தி சொல்லணுமா? தொழுவாப்பா, தொழுதாத்தான் இப்படி நன்மை, தொலாட்டி இப்படி பாவம்னு சொல்லி 3 நாளைக்கு சொல்லணுமா? கேட்கலையா? அவன் கேட்கலையா? முர்த்தத்துடைய சட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முர்த்தத்துடைய சட்டம் என்ன? ஒரு மனிதன் மதம் மாறி வந்துட்டான்னு சொன்னா, இஸ்லாமிய மதத்தோட்டு மாறிட்டான்னு சொன்னா அவனை கொல்றது சட்டம், தொழாதவனை கொல்றதுதான் சட்டம்னு சொன்னாங்க. அப்ப இன்றைக்கு உலகத்துல வாலிபர்களை ஈக்க மாட்டாங்க, வயதிபர்களும் தான். இன்றைக்கு உண்மை காரணம் என்ன? வயோதிபர்களுடைய தவறால தான் வாலிபர்களையும் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் வாப்பா புள்ளைய விட்டுட்டாரு, என்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டாரு, சுதந்திரமான பறவையா ஆக்கிட்டாரு. வாப்பா வாங்க சொன்னா தொழுவ வந்துடுறாரு, புள்ளைய பார்த்தா கம்ப்யூட்டர்ல இருக்கிறான். கம்ப்யூட்டர்ல என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ரூம்ல கம்ப்யூட்டர், ரூம்ல டிவி போட்டு கொடுத்துட்டு வாப்பா வந்துட்டாரு. பிள்ளைக்கு ஆசையாம் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன், பிள்ளைக்கு ஆசையாம் டிவி வாங்கி கொடுத்தேன். இப்ப என்ன செய்யறாரு? வாப்பாவை பார்த்தா தாடி வளர்த்து பெரிய தொப்பையெல்லாம் போட்டு அவர் என்ன செய்யறாரு? ஒரு தாயா தக்குவதாரி வைக்கிறாரு. ஆனா ஏண்ட புள்ள வீட்டுள்ளக்கு என்ன செய்யுது? ஏண்ட புள்ள வீட்டுல என்ன செய்யறான்? பொம்பளை புள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளையா இருந்தாலும் சரி, அவன் வாலிப வயது அடைஞ்சிட்டான்னு சொன்னா அவன் என்ன செய்யறான்னு ஒவ்வொரு தகப்பன் தாய் தகப்பனுக்கும் கடமை அவனை பாக்குறது. இன்றைக்கு அப்படி விட்டுட்டாங்க. இன்றைக்கு என்ன செய்யறாங்க? நிர்வாகம் எப்படி செய்ய தெரியாம வாலிபர்கள் எல்லாம் தலையெடுக்கிறாங்க. மேலானவர்களே, சிந்திக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். பள்ளிவாசலுடைய நிர்வாகம்ன்றது நிர்வாகிகள் தைரியமா சொல்லலாம்.
அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாஹ் வ ஆத்து ஸகாத். பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கிறீங்களே, அல்லாஹ் சொல்றான் எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்க அவர்கள் என்ன செய்யணும், பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு என்ன செய்யணும், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுத்துட்டு வலம் யக்ஷ இல்லல்லாஹ். பின்னால் அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான், அவர் எதுக்கும் பயப்பட மாட்டாரு. பயப்பட மாட்டார் விஷயத்த அல்ல எதை கொண்டு வந்து சொல்றான்னு சொன்னா, தப்சீல்ல சொல்றாங்க, பள்ளி வாசல நிர்வகிக்கும் போது பள்ளிக்கு தொலை வராதவனை அடிச்சு தொலை கொண்டு வரலாம். யாருக்கு சட்டம்? வாப்பாக்கா? இல்ல, பள்ளி நிர்வாக தலைவருக்கு, பள்ளியில நிர்வாகம் செய்யறவங்களுக்கு. இன்றைக்கு சொல்ல பயம். ஏன்? இன்றைக்கு வாலிபர்கள் எல்லாம் தொல்லாட்டியும் பள்ளியுடைய வேலை செய்யறாங்களே, ஏன் சொல்ல இயலா? பள்ளிக்கு தேவைகளை நிறைவேற்றினால அவங்கள்ட்ட போய் சொல்ல கஷ்டம். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான், இது உண்மையான விஷயம். ஏன்னு சொன்னா வசதியா உள்ளவங்களும் பள்ளிக்கு செய்யறாங்க, இல்ல பள்ளிக்கு தொழுவ வரக்கூடியவங்களும் பள்ளியுடைய விஷயத்துல தொழுகையை மட்டும் நிறைவேற்றி போறாங்க. இனி தொழாத வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, பள்ளியுடைய வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்களை தடுக்கலாம். இது உலகத்துடைய நிலைமையாகிக்குது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ். அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. வாங்க பள்ளிக்கு தொழுவா. ஒவ்வொரு வீட்டுல மேலான வேலை கொஞ்சம் யோசிங்க. ஒருத்தருக்கு ஒரு வாலிப பொடியனுக்கு கல்யாணம் எடுத்துக்கொள்ளுவே, வரணும். எங்க எங்கத்தான் ஓடி போனாலும் பள்ளிக்கு வரணும். ஏன்? கல்யாண லெட்டர் எடுக்கிறதுக்கு. வராரா இல்லையா? வீட்டுல மௌத்தா போயிட்டாரு, இப்ப வருவாரு பள்ளிக்கு. என்னத்துக்கு? சந்துக்கு தூக்க வருவாரு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு பள்ளிக்கு வரையலும்னா தொழுவையே வரையலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன செய்றீங்க, பள்ளியில் எடுக்கிறீங்க தானே, பள்ளியுடைய வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமா? இந்த அலியார பள்ளி எடுத்துக்கொண்டாலே பார்க்கலுமே. இன்னைக்கு ஒரு காலத்துல பள்ளிவாசலுடைய வளாகம் பெருசா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வளாகம்ல என்ன காணம்? ஏன்? பொறுப்பு இல்லை. தலைவர்களும் நிர்வாகிகள் மட்டும்தான் பள்ளியை பார்க்கணும், நாங்கெல்லாம் வீட்டுல வேண்டிய வேலையை செஞ்சு தீர்க்கலாம் ஒவ்வொருத்தர் நினைச்சு செய்யறதுனால தான் இன்னைக்கு பள்ளி மோசம். பள்ளியுடைய நிலைமை இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படி அதிகமான பள்ளிவாசல், மாத்தல் எவ்வளவு பள்ளிவாசல் இருக்கு, எல்லாம் என்ன அந்நியவர்களாக அபகரிச்சு கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? தலைவர்களும் நிர்வாகிகள் மட்டும்தான் பள்ளிக்கு பொறுப்பு, மற்ற யாருமே பொறுப்பு இல்லைன்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டு போறாங்க, யாருக்கும் செய்யலாம். ஆக மேலானவர்களே, சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பள்ளியில இப்ப நிர்வாகிகளை ட்ரஸ்டி கமிட்டியை மாத்துறாங்க. மாற்றும் போது ஏதோ வாலிபர்களை கொண்டு வந்து பள்ளியில போட்டாங்க. இப்ப என்ன செய்வாங்க, பள்ளியில கமிட்டியை ஐக்கிறனால தொழுவ வருவார். இப்ப ஏதோ பிரச்சனை வந்து கமிட்டியை கலைச்சிட்டாங்கன்னு வைங்களே, இப்ப அந்த வாலிபரையும் தூக்கி எல்லாம் போட்டாச்சு. இப்ப அவருக்கு பொறுப்பு இல்லை. அதுக்கப்புறம் பள்ளி பக்கமும் தலை வச்சு படுக்க மாட்டாரு. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? பள்ளி வாசல்ன்றது மேலானவர்களே சின்ன லேசிப்பட்டம் இடம் இல்லை. ஊடு அது கேவலம். நல்லதா இருக்கு, நல்லவர்கள் இருந்தா நல்ல ஊடாய்க்கும், கெட்டவர்கள் இருந்தா அது நாசமா போயிடும். ஆனா கடைசி வரைக்கும் பள்ளி வாசல் இருக்குது எல்லா பரக்கத்துகள் எல்லாம் பள்ளியில இருந்து அனுப்பப்படுது. அதனால கடைசி ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறேன். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபஹுடைய தொழுகையை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, சுபஹுடைய தொழுகைக்கு மலக்குமார்கள் எல்லாம் தொலைவாராங்களாம். மலக்குமார்கள் எல்லாம் தொலைவாராங்களாம், பரக்கத்துடைய மலக்குமார்கள். இப்ப என்ன செய்வாங்களாம், தொழுகை நடத்தி இமாம் நடத்தி கொண்டு இருப்பாரு, அவங்களும் பின்னால தொழுதுட்டு தொழுகை வந்தவங்க எல்லாத்துக்கும் வீட்டுக்குள்ள பரக்கத்துகளை, வீட்டுல பொம்புல ஓதுறா, வீட்டுல பொம்புல தொழுறா, அந்த பரக்கத்தா இருந்தாலும் பள்ளியில தான் இருக்குது. வரக்கூடிய மாப்பிள்ளை இருக்கிறாரு, வீட்டுல உள்ள ஆண் இருக்கிறாரு, இவர் தொழுகை வந்தா இவருக்கு பரக்கத் போகும், இல்ல அந்த பரக்கத் இல்ல. இப்ப மலக்குமார்கள் என்ன செய்வாங்களாம், தொலை வந்தவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய பரக்கத்துகளை அவங்களுடைய கையில கொடுப்பாங்களாம், இவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க, வீடு பரக்கத்தா ஆயிக்கும். அப்ப தொலை வராதவங்களுடைய வீட்டுல எப்படி இருக்கும், முசீபத்தா தான் இருக்கும். ஏன்? வீட்டுல சுபோல் எழுமினா தூக்கம், எலும்புறது வெயில் படம் காட்டி, உடம்புல வெயில் பட்டாதான் எலும்புவாரு. அது கேவலமான வார்த்தை சொல்லுவாங்க, வெயில் பட்டா எப்படி எலும்பு. மேலான வேலை இன்றைக்கு அப்படித்தான் நடக்குது. சில ஊர்கள்ல என்ன செய்வாங்க, ஓ லெவல் எக்ஸாமா இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு முக்கியமான தேவையா இருந்தாலும் சரி, பள்ளி புறாவா மாறிடுவாரு. எக்ஸாம் முடிஞ்சிட்டு தேவை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாரு, பள்ளி பக்கமும் வர மாட்டாரு. நடக்குதா இல்லையா? மேலாளே, இது யாரையும் சத்தியமாக சொல்கின்றேன், யாரையும் குறை கூறி சொல்லல, அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்கின்றோம். ஏன்? ஒவ்வொரு உலமாக்களுக்கும் கடமை, ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவுபடுத்துவது உலமாக்களுடைய கடமை.
உலமாக்களை நீங்க வேண்டா வெறுப்போட பார்த்தாலும் சரி, உலமாக்கள் வானம் என்று சொல்லி வெறுத்தாலும் சரி, ஆனால் இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹ் உண்மையை சொல்ல வெட்கப்படுவதில்லை. நபிமார்களுக்கும் அதே சட்டம் தான். நபிமார்களுடைய வாரிசு அல் உலமா வர்சத்துல் அம்பியா, நபிமார்களுடைய வாரிசான உலமாக்களும் இதே சட்டம் தான். ஆக மேலானவர்களே, நாங்கள் உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லுவோம். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு சரியா பார்த்தா ஜும்மாவுடைய நாள், இப்ப ஆட்கள் நிறைய போல் தான் பேசலாம். ஜும்மாவுடைய நேரத்துல இமாம் மிம்பருக்கு ஏறுவாரு, 2 பேர் சாய்ப்பாங்க. ஜும்மாவுடைய மேலானவர்களே, ஜும்மாவுடைய ஃபர்ல் ஹுக்கும் என்ன சட்டம்? ஜும்மா மிம்பருக்கு இமாம் ஏறுவதற்கு முன்னாலே ஜும்மா ஏறுறதுக்கு பிறகு வந்தாங்கன்னு சொன்னா அவங்க ஜும்மா பால். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பள்ளிக்கு முதலாவது சமூகம் அளிக்கிறவருக்கு ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை, ரெண்டாவது வந்தவருக்கு மாடு கொடுத்த நன்மை, மூணாவதுக்கு வந்தவருக்கு ஆடு, 4வது கோழி, 5வது முட்டை. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. முட்டை இல்லாட்டி 0 தான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு என்ன செய்யறோம்? இன்றைக்கு மேலானவர்களே, எல்லாம் லேட்டா வந்தவங்க எல்லாம் உள்ளத்துல யோசிங்க, இன்றைக்கு ஏன் ஜும்மா கூடிக்குமா? இல்ல. பள்ளிவாசல் உள்ளுக்குது, கேட் பள்ளி இல்ல, பள்ளிவாசலுடைய மரம் பள்ளி இல்ல, பள்ளிவாசலுக்கு எது இடம்? இதுதான். இன்றைக்கு பள்ளிக்கு வாரம், வெளியே நிக்கிறோம், இமாம் வேண்டியதை பண்ணிட்டு போகட்டும், நாங்க பின்னால தொழுவ வாரோம். இது பள்ளி இல்ல, இது ஜும்மாவுடைய நிறைவேற்றுவதும் இல்ல. அல்லாஹ் ஜும்மா ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். ஆக மேலானவர்களே, ஒவ்வொரு நேரத்துல தொழுகையுடைய நேரங்கள் சுருக்க நேரத்தோடு வர்ற காலத்தால நாங்கள் நேரத்தை பார்த்து என்ன செய்யணும்? ஜும்மாவுடைய நேரத்தோடு வரணும். ஆக மேலானவர்களே, எந்த விஷயங்கள்லாம் நாங்கள் கேட்டோமோ அதன்படி இஹ்லாஸ் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாலும் பாவத்தில் மூழ்கிட்டோம். யா அல்லாஹ் பல்லுடைய ஹக்குகளை யா அல்லாஹ் பேணாமல் நடந்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் தொழுகையை நிறைவேற்றாமல் பொடுப்போக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் ரப்பி நாயனே, எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் தொழுகையை பேணி பாதுகாத்து தொழக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் பள்ளியுடைய ஹக்குகளை பேணக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் பள்ளியுடைய நிர்வாகத்தை யா அல்லாஹ் தொழுகைதாரிகளாக இருந்து நிர்வாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் வாலிபர்களுக்கு யா அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் வாலிபருடைய உள்ளத்துல நல்லெண்ணத்தை போட்டுருள்வாயாக. ரப்பே நாயனே, குர்ஆன்ல கூறப்பட்ட அந்த யா அல்லாஹ் கெட்டவர்களுடைய கூட்டத்தில் வாலிபர்களை சேர்த்து விடாதே நாயனே. வாலிபர்களை யா அல்லாஹ் நல்லவர்களாக மாற்றி விடுவாயாக. 5 நேர தொழுகையை விடாமல் தொழக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களும் வாலிபர்களை கொண்டு யா அல்லாஹ் ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து துஆக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى اللهم على محمد وآله وصحبه أجمعين. أما بعد، بارك الله لنا ولكم وارحمنا وإياكم واغفر لنا ولكم ولجميع المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به كفر، وأشهد أن سيدنا محمد عبده ورسوله سيد البشر، صلى الله على سيدنا محمد وآله وصحبه ما اتصلت به عين بنذر. فأوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما، بدأ في نفسه تعظيما، وثنى بملائكة مسبحة بقدسه تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله وهداكم. اللهم صل على سيدنا محمد إمام الأبرار وشمام الكفار وشفيع الأمة إلى الجبار، المكنى بأبي بكر الصديق رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنهم، وعن 6 البررة الذين هم تمام العشرة وأفضل من بايع تحت الشجرة رضي الله تعالى عنه. أولئك حزب الله، ألا إن حزب الله هم المفلحون. وعن سبدين الشهيدين الكريمين الفاضلين المتفيضين سيد شباب أهل الجنة. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات.
يا قاضي الحاجات اللهم لا تشوي خلقنا بالنار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار فإنها بئس الدار وبئس المصير وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون